ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் டீ கடை மசால் வடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பருப்பு வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக வடையை டீ கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியை செஞ்சிடலாம். கடைகளில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே மொறுமொறுப்பாக இந்த டீ டைம் ஸ்நாக்கான வடையை செய்யலாம். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வடை செய்கிறதுக்காக 1 கப் அளவு கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன். 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், பருப்பும் அரைப்படும். தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிருங்க. பருப்பு அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படாது. தண்ணி இல்லாமல் வடிச்சிடணும். 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை எடுத்து வச்சிடணும். அடுத்து மிக்ஸி ஜாரில் 2 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 துண்டு பட்டை. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதே போல் மீதம் இருக்க பருப்பையும் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கணும். 4-5 பூண்டு பல்லை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். வரமிளகாய் பச்சை மிளகாய் 2மே நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இஞ்சியை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். தட்டிட்டு சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பொடிசாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். பருப்பு வடைக்கு மாவு பிசையும் போது தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி தான் பிசைஞ்சுக்கணும். பருப்பில் இருக்க ஈரப்பதமே வடை தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா எந்தளவு வடை உங்களுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கணும். எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் காஞ்ச உடனே தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பருப்பு ஊறுறதுக்கு தான் டைம் ஆகும். வடை செய்கிறதுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு உருட்டி வச்சுருக்க உருண்டையை உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தினோம்னா ஆமை வடை ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா வடைகளையும் தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். கையில் தண்ணி தடவிட்டு வடையை தட்டும்போது மாவு ஒட்டாமல் வரும். இதே போல் வடையை தட்டி எண்ணெயில் போட்டுக்கணும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு வடையாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கங்க. கடாய்க்கு தகுந்த மாதிரி 3 அல்லது 4 கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கணும். அப்போ தான் வடை உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். அப்பப்போ திருப்பி விட்டுருங்க. உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்தும் வெளியில் மொறுமொறுப்பாக இருக்கும். கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். 1 கப் கடலை மாவில் 10-12 வடை வந்துச்சு. இதை ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான பருப்பு வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்றது மாதிரி அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம். வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இதே போல் மீதம் இருக்க எல்லா வடையும் சுட்டெடுத்துக்கலாம். மசால் வடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.